2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக தவேக இடையேதான் போட்டி என தவேக தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள். ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே. ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, ஊழல் மலிந்த தமிழகத்தில் நடப்பது என்ன, பல செயல்பாடுகள் பாஜக திமுக மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன. திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்து விட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியமில்லை. 3 முறை தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டே இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது நாம் சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும், தாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர். தமிழக மக்கள் விழித்துக் கொண்டுள்ளனர். இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது. தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார், தங்களுக்கென்று உண்மையாக உழைப்பவர்கள் யார், ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போலவே 2026ஆம் ஆண்டு தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்களின் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் வெற்று விளம்பரம் செய்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவிற்கும் இடையேதான். பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி எடைத்து தூக்கி எறிய போவது உறுதி. மக்களாட்சி அங்கீகாரத்தை வழங்கப் போவது என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாகை சூடுவோம். இவ்வாறு விஜய் கூறியுள்ளார்.